சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். காமகோட்டி அவர்கள், செக்ரட்டரி, கைடன்ஸ் எம்டி, அதே போல திரு பிரத்யூஷ் அவர்கள் எல்லோரும் இன்று ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். 10,000 கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு 1000 பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு எம்ஓயுவா நீங்க இதை பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூமெண்டா பார்க்கறது. தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் ஏஐ உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்திய அளவில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி சாவரின் ஏஐ, அதாவது நம்ம இறையாண்மை, நம்ம டேட்டா நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி வேற யாருக்கிட்டையும் அந்த டேட்டா வெளியில போகாது. நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இன்னும் டீட்டெயிலாக சொல்றோம், பட் எளிய முறையில் மக்களுக்கு இது எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை ப்ரொஃபசர் காமகோட்டி அவர்கள் விளக்குவார். அதற்கு பிறகு திரு பிரத்யூஷ் அவர்கள் இந்த டெக் வாட்ஸ் த டெக் பிஹைண்ட் திஸ் என்பதையும் அவர் விளக்குவார். காமகோட்டி சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏஐ ஒரு செக்டார்லயும் ஏஐயோட இன்டர்ஃபியரன்ஸ் இன்டர்வென்ஷன் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அக்ரிகல்ச்சர், ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு நீங்க ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார், கவர்னன்ஸ், இது மேனுஃபேக்சரிங், எல்லா இதுலயும் நமக்கு ஏஐயோட ஒரு இன்டர்வென்ஷன், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல குறிப்பா நமக்கு நிறைய டேட்டா நம்ம ஜெனரேட் பண்றோம். ஒவ்வொரு செக்டார்லயும் நிறைய டேட்டா ஜெனரேட் பண்றோம். இப்ப இந்த டேட்டாவை ஒருங்கிணைத்து அதுல இருந்து அது மேல ஏஐ அல்கரிதம்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள இருந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு ஃபவுண்டேஷன். இப்ப இங்க ஒரு பெரிய டேட்டா சென்டர் செட் பண்ணறதுக்கான ஒரு ப்ரொபோசல் இருக்கு. இதுல ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணி உள்ள போடுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க இந்த டேட்டா சென்டர்ல ஆஃபர் பண்ண போறாங்க. அது மூலமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட பாலிசிஸ், அவங்களோட டிஜிட்டல் இன்டர்வென்ஷன் இதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பிரைவேட் கம்பெனிஸும் இதை யூஸ் பண்ணலாம். குறிப்பா கவர்மெண்ட் லெவல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற சில பாலிசிஸ் எல்லாத்தோட டேட்டாவும் இதுல சேரும். அப்படி வரப்போது ஒரு டேட்டா லேக் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு எல்லா டேட்டாவும் கலெக்ட் ஆகிற ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நமக்கு இருக்கிற போது ஒரு பாலிசி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது இப்ப அக்ரிகல்ச்சர் பத்தி ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்றேன்னா மிச்சப்படி மேனுஃபேக்சரிங், கிளைமேட்டிக், அது மாதிரி பல டேட்டாவை சேர்த்து ஒரு பாலிசி கொடுக்கிற ஒரு நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கிற போது இந்த டேட்டா ஒரு புது பாலிசி எவால்வ் பண்ணறதுக்கு அது நிறைய ஹெல்ப். ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இது குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா விளக்கியதை பார்த்தோம்.